திடீர்னு ஒரு மருதாணி அழகா இருக்குது. ஆமாம், பிச்சு ரொம்ப நாள் வச்சு பிச்சு பிச்சு வைக்கலாமா? ஆமாங்க, வைக்கலாம். கையெல்லாம் சும்மா தாங்குது. சரி சரி, இப்போ கட் பண்ணி நல்லா நல்லா முத்த தலையை பார்த்து நல்ல தலையை பார்த்து பொரிச்சா கொழுந்து இல்லாத முத்த தலையை பொரிக்கணும். அப்பதான் நல்லா செவக்கும். நல்ல தலையை பார்த்து பொரிக்கணும். இப்போ நாங்கள் மருதாணி பொரிக்கிறோங்க. பொரிச்சு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறோம். நல்ல தலையை பொரிச்சு நல்லா முத்த தலையை உள்ளு தலையை பார்த்து பொரிக்கணும். போதும். இது இனிமேல் க்ளீன் பண்ணிக்கலாம். பறிச்சாச்சு. இது இனிமேல் நல்லா தண்ணி கொஞ்சம் குடிச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். மருதாணி பொரிச்சிட்டோம். இப்போ கழுவி அப்புறம் அரைக்கிறத உங்ககிட்ட காட்டுறோங்க. இவனாலே இப்போ மருதாணி அரைக்க என்னென்ன போடணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மருதாணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு மருதாணி சின்னதாக சின்ன கப்பிலையே அரைச்சிக்கலாம். அதான் கொஞ்சம் நல்லா நெய்னு வரும். அந்த கப்பு பிடிக்கிறது. கப்பு பிடிக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைச்சிக்கலாம். மையம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி நம்பா போட்டால் கருப்பாகி போயிடும். அதனால் கொஞ்சமாக புளி வெத்தலை போட்டுக்குவோம். அரை வெத்தலை பாக்கு அரை வெத்தலை போட்டு 6 பாக்கு பாக்கு அப்புறம் எலுமிச்சங்க. ஏன்னா கை கருப்பாவாக இருக்கிறதுக்கோசரம் ஒரு எலுமிச்சக்கால் ஃபுல்லுமே போடணுமா? ஒரு எலுமிச்சங்க ஃபுல்லும் போடணும். சரி. கொஞ்சம் கை நல்லா செவப்பம், கை கருக்காக இருக்கும். அதுக்காக தான் புளி கம்மி பண்ணுறது. சரி. கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டுக்கலாம். சுண்ணாம்பு கொஞ்சம் செவக்க போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா செவக்கும் கை. எவ்வளோ போட்டுக்கலாம். நம்பாவும் சுண்ணாம்பு போடக்கூடாது, கருத்து போயிடும். கை வெந்து போயிடும். அப்புறம் நம்ம எலுமிச்சை புளிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கணும். கொஞ்சம் மைய வச்சுட்டு அப்புறம் புளிஞ்சு விட்டுக்கணும். இவ்வளோ மஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் மையணும். இன்னும் நல்லா நெக்க மஞ்சிச்சுன்னா நல்லா செவக்கும். இப்போ பாரு ஒரு பதத்துக்கு கை செவந்துருக்குது. இன்னும் ஒரு சுற்றிக்கலாம். இன்னும் ஒரு சுற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டியாச்சு. வீட்டுக்கு வாங்கிச்சுக்கோ. மஞ்சிச்சு. இனிமேல் எடுத்து நம்ம கையில் வச்சுக்கிறோம். வச்சுக்கிறோம். பதத்துக்கு நல்லா வந்துருக்குது. இன்னும் கையில் வச்சு நல்லா செய்வோம். வாங்க எல்லாம் சேர்ந்து கூட்டி வைக்கலாம். புதினா சட்னி மீதியே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருதாணி வைக்கலாம் வாங்க எல்லாரும். மருதாணி வச்சா நெகை சுற்றி வராது. அதுக்கு தான் முக்கியமாக வைக்கணும். கண்ணுக்கு குளிர்ச்சான். கண்ணுக்கு குளிர்ச்சான். எங்கள் ஆயா அப்போல்லாம் அப்படி கொண்டாந்து வைக்கும் பார்த்துக்கோங்க. இது கிடைக்காத கரெக்டில் போய் பிச்சுக்கிட்டு வருவோம்.
கட்டில் பிச்சுக்கிட்டு வந்து வீட்டுக்காரர் துரத்திக்கிட்டு வந்து எங்கள் ஆயா கீழே விழுந்துருச்சு வந்து இந்த தலையை பிச்சு அரைச்சி வைக்கணும். வீட்டுக்கிட்டே இருக்குது, நம்மளால அரைச்சி வைக்க முடியல. ரெடிமேடாக ஃபோன் வாங்கி வச்சுக்கிறோம், அதில் எவ்வளோ கெமிக்கல்லாம் இருக்குது. அதனால எவ்வளோ ஆபத்து, கைக்கு எவ்வளோ புண்ணு வருது, அதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதை ஆட்டி வைக்கலாம், இந்த காலத்தில் யார் ஆட்டி வைக்கிறாங்க? அப்போல்லாம் மருதாணி கண்டா அவ்வளோ ஆசையாம். மருதாணி தலை கிடைக்காத அலமோது வாங்கலாம். இப்போ வந்து கிடைக்கிற தலையை பொறிச்சு ஆட்டி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மருதாணி அரைச்சோம்ல, இன்னைக்கு எப்படி செவந்துக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீர்த்தனா கையை காட்டு பாருங்க. கீர்த்தனா கை செவந்தி கை பாருங்க. நீ வைக்கல? நான் வைக்கல. எந்த அளவுக்கு பாருங்க எப்படி சேர்ந்துருக்குதுன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.